உன் வழிகள் என் வழிகள் அல்ல, அதை காட்டிலும் என் தேவனுடைய வழிகளும் என் தேவனுடைய நினைவுகளும் பெரியவைகள், அது அதிசயமானவைகள். ஹல்லேலூயா. எனக்கு கரெக்டா 24ஆம் தேதி, அதாவது 24 ஆரம்பிக்கிற அந்த மிட் நைட் அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வலி வர ஆரம்பிச்சுன்னா. ஆனால் அதுக்கு எனக்கு வந்து லேபர் பெயின்ன்ற ஒரு ஐடியாவே இல்லை சுத்தமா. எப்பவுமே வலி வரும் போயிடும், வலி வரும் போயிடும். ஆனா எவ்ரி ஒரு 1 hour ஒன்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு வலி வந்துட்டே இருந்தது. அன்னைக்கு வந்து வீட்டுல வந்து எதிர்பாராத விதமா தான் வந்து எனக்கு சமைச்சிட்டு எடுத்துட்டு வந்தாங்க கர்த்தர். அந்த நேரத்திலும் அந்த நாளிலே என்னை பெற்றவர்கள் என் கூட இருக்கும்படியான ஒரு வாய்ப்பை வந்து அந்த நாளில் உருவாக்கியிருக்கிறார். அந்த நாளில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி வர வேண்டிய நாள். ஆனாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், இந்த நாளில தான் நான் உனக்கு நியமித்திருக்கிறேன், உனக்கு ஏற்ற சூழ்நிலையில நான் உருவாக்குவேன்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுட்டு இருந்தார் போல. 24ஆம் தேதி அப்பாவும் வீட்டுக்கு கடந்து வந்தாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன், ஆனாலும் வலி வரட்டும், இன்னும் வரட்டும், ஏன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இல்லாததை கூட இருக்குதுன்னு சொல்லி அட்மிட் பண்ணிடுவாங்க, அதனால வலி வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் மாமியார் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, இல்லை சும்மாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்னன்னுட்டு. குளிக்கும் போது என்ன ஆகிட்டு இருக்கு, எனக்கு பனிக்கூடம் உடஞ்சிட்டு இருக்கு, எனக்கு அது தெரியல, சுத்தமாக தெரியல, வலி மட்டும் வந்து போயிட்டு இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கொஞ்சம் கொஞ்சமாக வலி ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு பனி கொடுத்துக்கான அந்த லேயரே சுத்தமாக இல்லையேம்மா, உனக்கு அது எதுவுமே தெரியலையா அப்படின்ட்டாங்க. தூக்கி வாரி போடுச்சு. ஏன்னா குழந்தை வந்து அந்த பனிக்கூடத்தில் அந்த நீரில் சுற்றிட்டு இருந்தால் தான் நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு. இந்த நார்மல் டெலிவரிக்கு தான் நாங்கள் ரொம்ப போராடிட்டு இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு பேக் பெயின் இஷ்யூ இருக்கிறதுனால நிறைய வந்து கர்த்தர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு. அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் சொல்லும் போது கூட ஜெபம் மட்டும்தான் எங்களை காப்பாத்துச்சு. ஹல்லேலூயா. என்ன சொன்னாங்க, நார்மலாக வந்துட்டு நாங்கள் தண்ணி உள்ள செயற்கை மூலியமாக தண்ணி கொடுக்குறோம், பார்க்கலாம், பாப்பாவோட தலை கீழே தான் இருக்குது, ஆனால் கர்ப்பப்பை வாயில் இன்னும் தலை வரல, கர்ப்பப்பை வாயில் தலை வந்தால் தான் அந்த டெலிவரியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நார்மல் வார்டு, அதாவது லேபர் வார்டு கூட இல்லை, லேபர் வார்டுலேருந்து கூட்டிகிட்டு போய் நார்மல் வார்டு, அந்த நார்மல் வார்டில் இருந்துட்டு 6:15 மணிக்கு நாங்கள் உள்ளே போனோம். நேரம் ஆக 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 வலி. டாக்டர் என்ன சொன்னாங்க, இந்த வலியும் நல்லா தாங்க முடியலையே, இன்னும் கர்ப்ப வலி வந்துச்சு, நீ எப்படி தாங்குவ அப்படின்னோன்னு என்னால் சுத்தமாக வலி தாங்க முடியல, சொல்லவும் முடியல. என்ன சொல்லிட்டாங்க, ஒரு பால் மாதிரி உள்ளே வச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க, இந்த பால் தானாக வெளியில் வந்தாதான், அந்த டியூப் தானாக வெளியில் வந்தால் தான் குழந்தை தலை வெளியில் வரும் அப்படின்னுட்டாங்க. நானும் கேட்டேன், எவ்வளோ மணி நேரத்தில் இது வெளியில் வரும், ஏன்னா என்னால் வலி தாங்க முடியல சுத்தமாக. நான் இருந்த வார்டில் வந்து என் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணிட்டாங்க உள்ள. என்னோட டெலிவரி ஃபுல்லாகவே என்னோட வீட்டுக்காரி என் பக்கத்துலேயே தான் இருந்தார். கர்த்தர் எனக்கு பாராட்டின நன்மைக்கு மறுபடியும் வாங்க நன்றி சொல்லிட்டேன். அது வந்து என்னால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கர்த்தரிடத்துல நான் நிறைய விஷயத்தை கேட்டிருப்போம். எங்கள் பிள்ளைகள் கிடைச்சது ரொம்ப பெரிய அதிசயம். எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகள், நிறைய சூழ்நிலைகள் எவ்வளவோ நடந்திருக்கானாலும் கர்த்தர் எங்களுக்கு நன்மை பாராட்டியிருக்கிறார். அந்த சூழ்நிலையில நான் அப்பவும் சொல்லிட்டேன், என்னால் முடியல, என்னால் வலி தாங்க முடியல. அப்பவும் டாக்டர் சொல்றாங்க, இது கர்ப்ப வலி இல்லைம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணி இல்லை நான் விட்டுறேங்க, நான் வீட்டுக்கு போயிடுவேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கான இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது அந்த இன்ஜெக்ஷன் நடுமுதுல போட்டாங்கன்னா வலி தெரியாத நான் நார்மல் டெலிவரி நடக்கும், மறுத்து போயிடும். அந்த இன்ஜெக்ஷனை என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி தயவு செஞ்சு எனக்கு போட்டுற சொல்லியிருந்தேன். எனக்கு வேண்டாம், என்னால் வலி என்னால் தாங்க முடியல, எனக்கு வந்து குழந்தை எப்படியாவது வெளியே எடுத்துட சொல்லுங்க. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த டியூப் தானா வந்தாதான் உனக்கு வந்து டெலிவரி நடக்கும், இல்லைன்னா குழந்தை தலை எங்கேயாவது மாட்டிக்கும், அதனால கொஞ்சம் பொறுத்துக்குமானா. இல்லை என்னால் முடியல, நான் சேர்ல உட்காந்துடுறேன் அப்படின்னும். சேர்ல உட்காரக்கூடாதுன்னு இல்லை நான் உட்காந்துதான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ல வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வலி வந்து போது, துடிக்கிறேன், முடியல, அந்த சேரே உடையிற நிலைமையில அந்த அளவுக்கு துடிக்கிறேன். கர்த்தர் இருந்தாலும் வந்துட்டு ஒரே ஒரு காரியம் தான், நானும் என் வீட்டுக்காரர் முழுவதுமா இந்த ஒரு பாடலை மாத்திரம் தான் பாடிட்டு இருந்தாரு. கர்த்தர் வந்து எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவோ நன்மை செஞ்சிருக்காரு. அந்த நன்மைக்கெல்லாம் நாங்கள் சொல்லணும்னா அது எங்களுடைய நாவுகள் பத்தாது, எங்களுடைய காரியங்கள் பத்தாது. என்னுடைய சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் கர்த்தர் நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில கூட கர்த்தர் நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கோம். இது சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனாலும் தேவன் அசாத்தியங்களை செய்கிற தேவன். நீங்க இருக்கீங்க, நீங்க கண்டிப்பா இதை நடத்தியே தீர்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லயும் வந்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க, முக்கக்கூடாது, குழந்தை தலை தெரிஞ்சா மட்டும்தான் நீ அதை பண்ணணும், இந்த டியூப் தானா தான் வரணும், நீ முக்கக்கூடாது, இல்லைன்னா பெரிய காம்ப்ளிகேஷன் ஆயிடும் அப்படின்னுட்டாங்க.
ஒரு கட்டத்துல மணி 10 ஆனதும் என்னால முடியவே இல்லை. நான் என்ன சொல்லிட்டேன், எனக்கு தெரியல என்ன வருதுன்னு தெரியல, எனக்கு முக்கிற ஃபீல் வருது, எனக்கு தயவு செஞ்சு என்னை கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நாகர்கோயில்ல இருக்கிற அந்த சிஸ்டர் போல அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்க, மக்களே ஒன்றும் ஆகாது மக்களே உனக்கு அப்படின்னு சொல்லி தலையில சிலுவை போட்டுட்டு, நீ முக்காத, உன்னால முடிஞ்ச அளவுக்கு இது பண்ண அப்படின்னு. என்னால் முடியல சிஸ்டர், சுத்தமாக முடியல என்னால், தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நான் முக்கதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி அவங்க எல்லாருமே வந்து இந்த டியூப் தான் வருது அதனால முக்கிற ஃபீல் வருதுன்னு பார்த்தா கர்த்தர் டியூப் உள்ள இருக்கு. ஆனாலும் கர்த்தர் என் பிள்ளையோட தலையை வெளியே வர செய்வாரு. 2 புஷ்ல நார்மல் டெலிவரி எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே 1 சென்டிமீட்டர் தான் வந்து கர்ப்பப்பை வாய் திறந்துருக்குனாங்க. 10 சென்டிமீட்டராக 1.5 நாள் ஆகும்னாங்க. 1.5 நாள் தாங்குற அளவுக்கு சக்தி என்கிட்ட இல்லை. ஒரே காரியம் தான் சொன்னேன், இது நீங்க கொடுத்த பிள்ளை, இது என் கையில சாதாரணமா வந்தா அது எல்லாருக்கும் வர மாதிரி ஆச்சரியத்தின் தேவன் 1 சென்டிமீட்டர் திறந்த இந்த கர்ப்பப்பை வாயு இன்ஸ்டன்டா அந்த 10 நிமிஷத்துல 10 சென்டிமீட்டர் திறந்து அவன் தலையை வெளியே வர வச்சாரு. கர்த்தர் எனக்கு பரிபூர்ண நார்மல் டெலிவரி கொடுத்தாரு. என் பிள்ளையை அதிசயமா இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். கடைசி இந்த பெரிய நன்மைக்காக நான் செலுத்துகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே மகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் சாட்சியாக இருந்ததுக்காக ஆண்டவருக்கு கொரோனா கோடி ஸ்தோத்திரங்களை எழுதுகிறோம். இந்த நாளிலே கூட தேவ சமூகத்திலே கவனிங்க, பிள்ளை பிறந்த உடனே அநேக நினைச்சிருப்பீங்க, என்னடா பாஸ்டர் ஒன்றும் ஒரு சாக்லேட் கூட கொடுக்கல. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஏம், குழந்தை வந்த பிறகு ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினால ஏதோ கொஞ்சம் செய்யலாம். அல்லேலூயா. ஒன்றும் ரொம்ப